மாடர்ன் ட்ரெஸ் அணிந்தபடி பெண் ஒருவர் கார்லேருந்து இறங்கும் வீடியோவை பகிர்ந்து அது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனான்னு சிலர் குறிப்பிட்டு வைரலாக ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக அந்த பெண்ணோட உடை மற்றும் தோற்றத்தை குறித்து கடுமையாக விமர்சிக்கவும் செஞ்சாங்க. இது தொடர்பாக அமைச்சர் கீர்த்தனாவே விளக்கம் அளிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் இருப்பது நான் இல்லை, அதே நேரம் அதில் இருப்பது தானாக இருந்தால் கூட அதில் என்ன தவறு இருக்குன்னு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. பெண்களின் உடை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்கும் போக்கை இனி அனுமதிக்க முடியாது. இந்த சர்ச்சைக்குள் தற்செயலாக எழுத்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு தன்னுடைய ஆதரவையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருப்பாங்க. பெண்கள் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதற்கு யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. அமைச்சரோட விளக்கம் வைரலான நிலையில அந்த வீடியோவில் இருப்பது அமைச்சர் இல்லை, நான் தான் சொல்லிட்டு ஒரு பெண் ஒருவர் பேசியிருக்காங்க. அவங்க பேர் வினுஷான்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு என்னோட கார்லேருந்து நான் இறங்குற வீடியோவை யாரோ திருட்டுத்தனமாக எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. அதுவும் அது அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லிட்டு பொய்யா பரப்பியிருக்காங்க. தேவையற்ற அரசியல் காரணங்களுக்காக தனது வீடியோவை எடுத்து தவறான தகவல்களுடன் பரப்பி வருவதை பார்த்து கடும் மனவேதனை அடைந்ததாகவும் அவங்க அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. தனக்கும் அரசியலுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்றும் தன்னை பற்றி வதந்திகளை பரப்ப வேண்டான்னு அவங்க உருக்கமாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. கடந்த 3 நாட்களாவே சோஷியல் மீடியாவில் சுற்றி வந்த அமைச்சர் கீர்த்தனாவோட அந்த சர்ச்சை வீடியோ இப்போ முடிவுக்கு வந்திருக்கு.